guys, welcome to Buvi's Accounting Tweak. இந்த வீடியோல நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா +1 அக்கவுண்டன்சியோட ஃபர்ஸ்ட் யூனிட் அதோட ஃபர்ஸ்ட் டாபிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். யூனிட் 1 இன்ட்ரோடக்ஷன் டு அக்கவுண்டிங். அதோட ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு அக்கவுண்டிங். இதுல இருக்கக்கூடிய லைன்ஸ் ஒன் பை ஒன் நான் ரீட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Business entities and other organizations carry on activities which involve exchange of money or money's worth or economic resources. Where the volume of these activities are large in number, it is necessary that these are recorded for the purpose of taking important decisions as to whether the activities are viable, gainful, and are not to be continued or not. Information about this business and other organization is required not only to the proprietors and managers of the business and other organization but also to various other interested users such as the government, investors, customers, employees and researchers. இந்த ஃபர்ஸ்ட் பேரால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆர் ஏதாவது ஒரு ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட பிஸ்னஸில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குதோ அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, மணி எந்தெந்த விஷயத்திலலாம் ரிலேட்டட் ஆகிருக்கோ அதை தான் நம்ம ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராடக்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அல்லது ஒரு ப்ராடக்டை நம்ம சேல் பண்ணுறோம், ஒரு பார்ட்டிக்கு நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ். அதாவது மணி ரிலேட்டட் ஆகிருக்கு. ஒரு பொருளை நம்ம வாங்கும் போது அதோட ஒர்த்துள்ள மணியை கொடுத்துட்டு தான் அந்த பொருளை நம்ம வாங்குகிறோம். அப்போ இதை தான் என்னென்னு சொல்கிறோன்னா ஆக்டிவிட்டீஸ். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரெக்கார்ட் பண்ணதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ 1 இயர் ஒன்ஸ் நமக்கு அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட பொசிஷன் எப்படி இருக்குது, அந்த பிஸ்னஸோட பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி இந்த டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே யாருக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஓனர்ஸ், ப்ரொப்ரைட்டர்ஸ்னால் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓனர்ஸ், அந்த கம்பெனியோட ஓனர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு மட்டும் கிடையாது, இனியும் நிறைய யூசர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சாகணும். அப்புறம் இன்வெஸ்டர்ஸ்னால் தேர்ட் பார்ட்டி நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கம்பெனியோட பொசிஷன் அவங்களுக்கு வேணும். அந்த கம்பெனியோட பொசிஷன் அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளோட கம்பெனியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்மளுடைய ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். கஸ்டமர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸுக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பேரா பாருங்கள், ரைசிங் அண்ட் யூட்டிலைசிங் ஆஃப் ஃபினான்ஷியல் ஃபார் வேரியஸ் பர்பஸ் must be recorded systematically, scientifically and uniformly. It is very important because finance is the most important resources next to the human element for any economic activity. Hence, there is a need for principles, methods and procedures to be followed to record all this information and to derive from this information the feasibility and benefit of the activities carried out. Accountancy provides the basic theory, principles and methods to be followed to account for the financial activities taking place in an organization. Accounting the financial activities in a systematic way helps in ascertaining the efficiency of performance of these activities and provides data about the state of affairs of the organization for further analysis and planning. இப்போ நம்ம ரெக்கார்ட் டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸையும் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ரெக்கார்ட் பண்ணுறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்கலி, சயின்டிஃபிக்கலி அண்ட் யூனிஃபார்ம்லி. அதாவது இப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த ஸ்டார்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் டேல இருக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் நடக்குதோ அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் ஆர்டராக. எப்படி ஃபர்ஸ்ட் டே அண்ட் செகண்ட் டே, தேர்ட் டே, அந்த மாதிரி குரோனாலஜிக்கல் ஆர்டரில் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அது யூனிஃபார்மாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜான்வரி 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ ஜான்வரி 1 என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்திருக்கோ அதை ரெக்கார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஜான்வரி 2 அந்த மாதிரி லைனாக நம்ம ஆக்டிவிட்டீஸை ரெக்கார்ட் பண்ணணும். மாறி அதாவது டேட் மாறின மாதிரி ஃபர்ஸ்ட் டேட்டு அண்ட் 5th டேட்டு அந்த மாதிரி மாறி இருக்காமல் ஆர்டராக நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
போன பேராகிராஃபில் சொன்ன மாதிரி அந்த பொசிஷன் கண்டுபிடிக்கணும். அந்த ஃபினான்ஷியலோட பொசிஷன் வந்து இந்த இயரில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அப்போ நம்ம திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா, இந்த டேட்டில் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு வேணும்னா, அப்போ அதை நம்ம போய் நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஆர்டராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஈஸியாக வந்து நம்ம சர்ச் பண்ண முடியும். இப்போ நம்ம மாறி மாறி நம்ம ரெக்கார்ட் பண்ணோம்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கே லேட் ஆகும். ஸோ என்ன பண்ணணும்னா, குரோனாலஜிக்கல் ஆர்டரை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்குன்னே சில பிரின்சிபல்ஸ், மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ரெக்கார்டிங்கை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் தான் நம்ம ஃபர்தராக வேறு ஏதாவது பிளான் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In third paragraph, accounting is the language of business. The most important function of a language is to facilitate communication. The information about business entities regarding their operating performance and financial status can be obtained from the financial information recorded in the accounting records. This information is communicated to the interested users. Business information such as proprietors, management, investors, customers and government. தேர்ட் பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்கௌண்டிங் இஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ். அக்கௌண்டிங் அப்படிங்கிறது என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸோட லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னவா இருக்கணும், அந்த ஃபினான்ஷியலோட ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்த்தாலே அதோட பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா, அக்கௌண்டிங் இஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ். அப்போ இந்த ஒவ்வொரு இயரும் நம்ம பண்ணக்கூடிய அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த ஃபினான்ஷியல் பொசிஷனை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி நம்ம இது ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அந்த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை வந்து யார் யாருக்கெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரொப்ரைட்டர்ஸ், மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்டர்ஸ், கஸ்டமர்ஸ் அண்ட் தி கவர்மெண்ட். ஓகேங்களா? அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ட்ரொடக்ஷன் டு அக்கௌண்டிங். அக்கௌண்டிங்கோட ஒரு ஸ்மால் இன்ட்ரொடக்ஷனாக தான் நம்ம பார்த்துருக்கோம். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எவாலுவேஷன் ஆஃப் அக்கௌண்டிங். ஐ ஹோப் இந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Until then, bye. Thank you for